டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் சகாயம் IAS அவர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சகாயம் IAS மதுரை மாவட்ட முன்னாள் ஆட்சியராக பணியாற்றிய போது தொழில்துறை செயலருக்கு எழுதிய கடிதத்தின் வழியே 2012ஆம் ஆண்டில் மிகப்பெரிய கிரானைட் ஊழலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். அதில் மதுரை மாவட்டத்தில் இயங்கும் பல கருங்கல் குவாரிகள் ரூபாய் 16,000 கோடி அளவுக்கு அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கிடையே கடந்த 2013ஆம் ஆண்டு சகாயம் IAS தன்னை கொலை செய்ய போவதாக மிரட்டல்கள் வருவது குறித்து தமிழக அரசின் தலைமைச் செயலரை சந்தித்து முறையிட்ட நிலையில் அவருக்கு ஆயுதம் ஏந்திய தனிப்படையை பாதுகாப்புக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்நிலையில் திமுக அரசு 2023ஆம் ஆண்டு அதை தன்னிச்சையாக திரும்ப பெற்றுக் கொண்டது. தற்போது 2014இல் அமைக்கப்பட்ட விசாரணை குழு அறிக்கையை தாக்கல் செய்வது தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் நீதிமன்ற அழைப்பாணை வந்த நிலையில் அண்மைக்கால அச்சுறுத்தல்களின் காரணமாக நேரில் செல்ல மறுத்திருக்கிறார் சகாயம். வளக்கொள்ளையை தடுக்க போராடிய சமூக ஆர்வலர் ஜஹபர் அலி, நெல்லை காவல்துறை அதிகாரி ஜாகிர் உசேன் போன்றவர்கள் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவங்களை கண்ட பின்னரே விசாரணை குழுவின் பதிலை தாக்கல் செய்வதற்கு சகாயம் தயக்கம் காட்டியிருக்கிறார். சகாயத்தின் உயிருக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் சமூக விரோதிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவருக்கு சிறப்பு பாதுகாப்பை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.